இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஜானத்தன் மேஜர்ஸை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்த கேஸை உள்ளே கூட்டு வாங்கடான்னு சொல்லி நம்ம விண்டீசல் மேலே ஒரு கேஸ் விழுந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் வந்து புது கேஸ்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 5 அப்போ வந்து நம்ம விண்டீசல் அவருடைய அந்த செக்ரட்டரியாக இருந்தவங்க மேலே செக்ஷுவலாக அசால்ட் பண்ணியிருக்காராம். போதையில் தனியாக இருந்த அந்த செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டை கையை பிடிச்சி இழுத்து பங்கம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காராங்க விண்டீசல். அந்த மாதிரி இப்போதைக்கு அந்த லாசூட் வந்து போடப்பட்டிருக்கு. லாசூட் போடுறதையுமே தாண்டி அவரை சூ பண்ணவும் இப்போதைக்கு கேஸ் எழும்பியிருக்கு. ஆசைக்கு அடிப்படையாக தான் அந்த அசிஸ்டண்ட்டை ஆக்சுவலாக விண்டீசல் ஃபயர் பண்ணியிருக்காரு. 9-10 வருஷங்கள் கழிச்சு திரும்ப ஏன்டா இந்த கேஸ் வெளில வந்திருக்கு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு சத்தியமா தெரியல. பட் இந்த இடத்துல அவங்க ஏதோ நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதா சொல்லப்படுது. அதனால அவங்க பேச முன் வரல. வந்துட்டு தான் இவங்க மேலே திரும்ப கேஸ் போட்டுருப்பாங்களாம். அதனால தான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்து ஃபைனலா இப்ப அந்த நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இதை பத்தின விசாரணைகள் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது உண்மையா பொய்யான்னு தெரியல. கோர்ட் ட்ரையலுக்கு போகுமானும் தெரியல. அப்படி போச்சுன்னா பாசிபிளி விண்டீசல் கூட மார்வல் வந்து தூக்கப்படலாம். விண்டீசல் மார்வல்ல குரூட்டுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்திருப்பாரு. வெறும் 3 வார்த்தை. ஸோ சப்போஸ் விண்டீசல் வந்து கில்ட்டின் ப்ரூவ் பண்ணப்பட்டார்னா அவரை தூக்கிட்டு அசால்ட்டா வேற யாராவது அந்த 3 வார்த்தையை சொல்ல வைக்கலாங்க. ஜேம்ஸ் கன் வேற கிளம்பிட்டார்ல. அப்படி பார்க்கும்போது யாரை வேணாச்சும் கேஸ் பண்ணலாம். பட் விண்டீசல் அவதார் 4ல இருக்க மாதிரி சொல்லப்படுற அந்த சமயத்தில் மேபி அந்த படத்துக்கு தான் ஏதாவது டேமேஜ் ஏற்படும் நினைக்கிறேன். மார்வல்ல பெரிய டேமேஜ் இந்த பக்கம் விண்டீசல் கொடுக்க மாட்டாரு. பட் என்னதான் நடக்க போகுதுன்னு பொறுத்தது பார்ப்போம். என்கிட்ட சரசை இழுக்கிறதுக்குனே உங்க ஆத்தா பொங்கலை பெத்து போட்டானாடா அப்படிங்கிற மாதிரி மார்வல் காண்டா இருப்பாங்கன்னு.